இந்த புதிய மாதத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். इस नए महीने में भी हम आराधना करने के लिए प्रभु अनुग्रह दिया, इसके लिए हम उसको धन्यवाद करेंगे. விசேஷமாக சகோதரர் ஆபிரகாம் அவருடைய குடும்பத்திற்காக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். विशेष रूप से तुम सभी भाई अब्राहम और उनके परिवार के लिए प्रार्थना कीजिए. சகோதரர் ஆபிரகாமுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். भाई अब्राहम के लिए, उनकी पत्नी बच्चों के लिए तुम लोग प्रार्थना कीजिए. மத்தியிலே ஆராதிக்கிற சகோதரர் ஆபிரகாம் அவருக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். विशेष रूप से तुम सभी उन भाई के लिए प्रार्थना कीजिए. குடும்பத்தாருக்காக ஜெபித்துக் उनके கொள்ளுங்கள். परिवार के लिए भी. உடல்நிலை அவருக்கு சரியில்லை, ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். उसका तबीयत ठीक नहीं है, प्रभु उसको ईश्वरीय चंगाई देने के लिए तुम लोग प्रार्थना करो. மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். फिर से हम अभी परमेश्वर वचन की ओर ताकेंगे. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசினார். इस महीने में प्रभु तुझसे बातें किया. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்று இந்த வாக்குத்தத்தத்தோடு பேசினார். தானியேல் 12:3 பார்க்கிறோம். दानियेल 12 अध्याय 3 वचन के अनुसार प्रभु इस महीने में तुम सभी को वादा दिया है, तब सिखाने वाले की चमक आकाश मंडल की सी होगी और जो बहुतों को धर्मी बनाते हैं वह सर्वदा तारों की समान प्रकाशमान. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை பிரகாசிக்கப்படுவாராக. परमेश्वर इस महीने में तुम्हें प्रकाशित करे. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. उठ प्रकाशमान हो, तेरा ज्योति आ गया है. உன் ஒளி வந்தது, तेरे ज्योति आ गया है. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று ஏசாயா 61 வாசிக்கிறோம். यशायाह 60 पहले में उठ प्रकाशमान हो क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा का तेज तेरे இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். पृथ्वी पर तो अंधियारा और राज्य राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझको प्रकट உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். जाते जाते तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोहण के प्रताप की ओर आएंगे. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். अपने आँख के चारों ओर उठाकर देखो. அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வருகிறார்கள். वे सबके सब इकट्ठे होकर तेरे पास आ रहे हैं. உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். तेरे पुत्र दूर से आ रहे हैं और तेरी पुत्रियां आतों आत पहुंचाई जा रही है. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். तब तू इसे देखेगी और तेरे உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். तेरा हृदय तड़तड़ाएगा और आनंद से भर जाएगा. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனையுடத்தில் வரும். क्योंकि समुद्र का सारा धन और जाति जाति की धन संपत्ति तुझको मिलेगा. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் எப்போது தேசங்களின் ஏகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். तेरे देश में ऊंटों की झुंड और मैदान और ये देशों की साथियां इकट्ठी होंगी. சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பரிசுத்தப்படுத்துவார்கள். सिवा के सब लोग आकर सोना और लोगों पे लाएंगे और यहोवा को गुणवान आनंद से सुनेंगे. தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर के जन, எழும்பி பிரகாசி, उठ प्रकाशमान हो, ஒளி வந்தது, तेरा प्रकाश आ गया. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. यहोवा तेज तेरे ऊपर उदय हुआ. இந்த உலகத்திலே எனக்கு இருள் காரில் மூடிக்கொண்டாலும் यदि इस दुनिया में अंधियारा छा पड़ता है, கர்த்தர் இந்த நாட்களை உண்மையில் உதிக்கிறார். परंतु परमेश्वर का तेज तुझ पर उदय होता है. உண்மையில் உன்னுடைய குடும்பத்தின் மகிமை காணப்படுகிறது. तुझ पर और तेरे परिवार पर उनका तेज उदय होता है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய சபைக்கு இந்த நாட்களிலே வாக்கு பண்ணுகிற தேவன் உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போகிறார். इन दिनों में प्रभु अपने मंडली के लिए वादा दिया, उस वादा के अनुसार प्रभु तुझे प्रकाशमान करेगा. திருச்சபையிலே அப்படி துதி பிரசித்தப்படுத்த போகிறது. वैसे मंडली स्तुति के साथ प्रबलित होंगे தூரத்திலிருந்து ஜனங்கள் வந்து பிரசித்தப்படுத்த போகிறார்கள். और दूर दूर से लोग आकर गुणगान करेंगे. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். प्रभु वैसे करेगा. எல்லாம் ஆமென் சொல்வோம். सभी आमीन करेंगे. हालेलुया. हालेलुया. சங்கீத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 147 அதிகாரம், भजन संहिता 144 147 147 இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம். 147 दूसरा. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். यहोवा यरूशलेम को बसा रहा है, वह निकाले हुए इस्राएलियों को
इकट्ठा कर रहा। The Lord builds of Jerusalem. यहोवा यरूशलेम को बसा रहा है। He gathered together the outcasts of Israel. निकाले हुए इस्राएलियों को इकट्ठा कर रहा है। தேவன் அப்படியாக சபையை கட்டுகிறார். वैसे प्रभु अपनी मंडली को बना रहा है। துரத்துண்ட ஜனத்தை மீண்டும் கூட்டி சேர்க்கிறார். निकाले हुए इस्राएलियों को वापस इकट्ठा करता है। இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ये चितवन वालों को चंगा मिलता है। அவருடைய காயங்களை கட்டுகிறார். उनकी शोक पर मरनों पट्टी बांधता है। அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன். उनमें से एक का नाम रखता है, उनका नाम लेकर बुलाता है। நேற்றைய தினத்திலே வாக்குத்தத்த செய்தியை கேட்டோம். कल के दिन हम प्रतिज्ञा का संदेश सुना है। நட்சத்திரத்தின் லெக்கத்தை எண்ணுகிற தேவன் அவர். वह तार उनको गिनता है, அவைகளுக்கு பேரிடுகிற தேவன். उनको नाम लेकर बुलाता है। உங்களின் கர்த்தர் இந்த நாட்களை புதிய நாமத்தை கொண்டு பேரிட்டு அழைக்கிற தேவன். मुझे भी इन दिनों में प्रभु एक नए नाम के द्वारा बुलाता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवाणी की किताब 40ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 40वां अध्याय में ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह 40ஆம் அதிகாரம் 40 26வது வசனம். 26। உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். अपनी आंखें ऊपर उठाकर देखो, அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? किसने इनको सृजा? அவர் அவைகளுக்கு சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவையெல்லாம் பேர்பெறாக அழைக்கிறாராமே. वो इन गणों को गिन गिन कर निकालता, उन सबको नाम ले लेकर बुलाता है। அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா பலமினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. वो ऐसे सामर्थ्य और अत्यंत बली है कि उनमें से कोई बिना आए नहीं रहता। அவருடைய மகா பலன், उसकी सामर्थ्य மகா வல்லமை, अत्यंत बली, அதுல ஒன்று உனக்கு குறையாது. उसमें से कुछ भी घटी ना होगा। தேவனுடைய திருச்சபைக்கு ஒன்றும் குறையாது. परमेश्वर की मंडली के लिए कुछ घटी नहीं होगा। அதைத்தான் இந்த நாட்களில் உங்களோட பேசுகிறார். वो ये दिन में प्रभु तुझसे बातें करता है। ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 62:8 சொல்கிறது. और यशायाह 62:8 படிப்போமா? पढ़ेंगे। ஏசாயா यशायाह 62:8 62:8 வாசிக்கலாம். இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு. निश्चय मैं भविष्य में तेरा अन्न अपने तेरे शत्रुओं को खाने के लिए न दूंगा। உன் பிரயாசத்தினாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலகரத்தின் பேரிலும் தமது வல்லமையுள்ள பயத்தின் பேரிலும் மேலும் ஆணையிட்டார். और परदेशियों के पुत्र तेरे नए दाखमधु जिसके लिए तूने परिश्रम किया है नहीं पीने पाएंगे, वैसे यहोवा अपने दाहिने हाथ की ओर अपनी बलवन्त भुजा के शपथ का था। ஏசாயா 40:26 சொன்னது போல அவருடைய மகா பலனும் அவருடைய மகா வல்லமையும் ஒன்று குறையாமல் இருந்தது போல उसकी सामर्थ्य और अत्यंत बली में किसी भी कमी घटी न होता है। இங்கே சொல்கிறார். இங்கே 8வது வசனத்தில் சொல்கிறார். और 8वां में कह रहा है 62:8 கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிடுகிறார். यहोवा अपने दाहिने हाथ की ओर अपनी बलवन्त भुजा के शपथ खाई। அவர் ஆணையிடும் போது वो शपथ खाते समय உனக்கு பேரிட்ட நட்சத்திரங்களே, ये नाम लेकर बुलाए हुए तारागण 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். 4वां वचन நீ கைவிடப்பட்டவன் என்று சொல்லப்படாமல் तू भी त्यागी हुई न ठहराए, உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமல் आओ तेरी भूमि भी उजड़ी हुई न நீ ठहराएगी, எப்சிபா என்றும் परंतु तू உன் एक தேசம் பியூலா என்றும் तेरी भूमि पिवड़ा சொல்லப்படும். ठहराएगा। கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். कि यहोवा तुझसे உன் प्रसन्न தேசம் है வாழ்க்கைப்படும். और तेरी भूमि सुहागिन होगी। தேவ ஜனமே, हे परमेश्वर நீ के जन, பயப்படாதே. डर मत, உன் வாழ்க்கைப்படும். तेरा भूमि सुहागिन होगा। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर के தேவனுடைய जन, ஜனமாகிய எப்சிபாவே, हे परमेश्वर के जन एप्सिबा, தேவனுடைய மனவாட்டியாகிய हे परमेश्वर की दुल्हन पिवड़ा, பியூலாவே पिवड़ा, உன்னை பார்த்து சொல்கிறார். छोड़ प्रभु உன் के, மேல் பிரியமாக இருக்கிறார். मैं तुझ पर உன் प्रसन्न हूँ, தேசம் வாழ்க்கைப்படும். तेरा भूमि सुहागिन होगा, வேதம் உன் மேல பிரியமாக இருக்கிறார். वो तुझसे प्रसन्न है। ஹalleluya. हालेलुया। மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது போல தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். जैसे दूल्हा अपने दुल्हन पर प्रसन्न होता है, वैसे परमेश्वर तुझ पर प्रसन्न करता है। அவன் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8वें वचन में இனி நான் உனக்கு தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு. निश्चय में भविष्य में तेरे अन्न फिर तेरे शत्रुओं को खाने के लिए न दूंगा। உன் பிரயாசத்தினாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிக்கிறதும் இல்லை. और परदेशियों के पुत्र तेरे नए दाखमधु जिसके लिए तूने परिश्रम किया नहीं पीने पाएगा। ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெஸ்டோரேஷன்
तुझे फिर से देने वाला वादा है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा हो। பழையது எல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். जो जो तेरा पुराना हुआ वो सभी प्रभु नया करके फिर से देगा। புதுப்பித்தல் वो नया बनता है। பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார். और जो पहले जैसे तो आशीष में था उसी आशीष में உன்னுடைய பழைய நிலைக்கு கொண்டு வர போகிறார். जो पहले आशीष के अनुसार प्रभु तुझे वापस ले आएगा। எருசலேமை கட்டுகிறார். यरूशलेम को बनाता है। இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டி சேர்க்கிறார். इस्राएल लोगों को इकट्ठा करता है। தேவனுடைய ஊழியத்தை கட்டுகிறார். परमेश्वर अपनी सेवकाई को தேவனுடைய बांध रहा है। ராஜ்யத்தை தேவன் परमेश्वर கட்டுகிறார். अपने राज्य को बांध रहा है। தேவனுடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கிறார். परमेश्वर अपने जनों को इकट्ठा करता है। இது வந்து வரக்கூடிய நாட்கள் ரெஸ்டோரேஷன் பீரியட். आने वाले समय ரெஸ்டோரேஷன் ப்ராமிஸ். रेस्टोरेशन प्रॉमिस। உனக்கு எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட तुझे போகிறது. सब कुछ दोबारा मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। இங்கே 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். नवो वचन அதை சேர்ந்தவர்களே केवल वन ही அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். जिन्होंने उस कत्ते में कहा அதை கூட்டி வைத்தவர்களே वो ये काकर यहोवा की என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களை அதை குடிப்பார்கள். आमीन। 9வது வசனம் 62:9. அல்லேலூயா. हालेलुया। அதை சேர்ந்தவர்களே केवल वो ही கர்த்தரை புசித்து குடிக்கும்படியாக திரும்ப கூட உன்னை ஆராதிக்கும்படியாக மகிழ்ந்திருக்கும்படியாக உன்னை அழைக்க போகிறார். उसमें से खाकर यहोवा की स्तुति करेंगे और जिन्होंने दाखमधु भंडारों में रखा हो वो ही उसे मेरे पवित्र स्थान की வாசல் வழியாக பிரவேசியுங்கள். आओ जाओ பிரவேசியுங்கள். जाओ ஜனத்திற்கு வழியை செவைப்படுத்துங்கள். फाटकों में से निकल பாதையை உயர்த்துங்கள். प्रचार के लिए मार्ग உயர்த்துங்கள். और राजमार्ग அதில் கற்களை பொறுக்கி போடுங்கள். उसी के पत्थर को बीट ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். देश देश के लोगों के लिए झंडा खड़ा நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி देखो यहोवा ने पृथ्वी की चोर तक இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. सिय्योन की बेटी से कहो देख तेरा उद्धारकर्ता आता है। இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது. देख जो मजदूरी उसकी देनी है वह उसके पास है और उसका काम उसके என்று सामने சொல்லுங்கள். वैसे कहो। கர்த்தர் பூமியின் கடையாந்திர வரைக்கும் கூறுகிறார். वो पृथ्वी की चोर तक यहोवा प्रचार करता है। ஹalleluya. हालेलुया। ரட்சிப்பு வருகிறது. उद्धार आ रहा है அவர் அருளும் பலன் அவரோடு வருகிறது. और मजदूरी उसके साथ आ रहा है। பூமியின் கடையாந்திர வரைக்கும் வருகிறது. आमीन। इस भूमि की फल उसके साथ आ रहा है திருப்பப்பட்டவர்களுக்கு திருப்புகிற தேவன் அவர். और छुड़ाए हुए लोग के लिए वो छुड़ाता है திருப்பப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். और फिर से छुड़ाए हुए लोग के लिए प्रभु एक नए नाम देता है। தேவனுடைய சபை திருப்பப்பட்டது. परमेश्वर का मंडली छुड़ाया गया है। தேவனுடைய சபைக்கு பேர் தான் எக்லீசியா என்று கிரேக்க பதம். परमेश्वर की मंडली का ये नाम है एक्लीसिया। அதான் திருப்பப்பட்டவர்கள் என்று वो சொல்றது. ये बाहर बुलाए हुए हो। ஹalleluya. हालेलुया। 2 பேதுருக்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். दूसरा पत्रस 1 பேதுரு पहला पत्रस வாசிக்கலாமா? 1 பேதுரு पहला पत्रस 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 23வது வசனத்தில் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். 25 वचन சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். तुम पहले पटकी हुई भेड़ों के समान थे இப்பொழுதோ पर अब உங்கள் ஆத்துமாக்களுக்கு अपने प्राण மேய்ப்பெரும் கண்காணிகளத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். रखवाले और अध्यक्ष के पास लौट नहीं हो। திருப்பப்பட்டவர்களே लौटे हुए हो மேய்ப்பெரும் கண்காணிகளத்தில் திருப்பப்பட்டவர்களே और अध्यक्ष के पास रखवाले தேவனுடைய சபை திருப்பப்பட்டது. परमेश्वर की मंडली लौट आई திருப்பப்பட்டவர்கள் और लौट आए हुए लोग அந்த தேசத்துக்கு தான் வாக்கு பண்ணுகிறார். उसी देश के लिए प्रभु वादा देता உன் है। தேசம் வாழ்க்கை படும் என்று சொல்கிறார். तेरा देश भूमि सुहानी உன்மேல் பிரியமா இருக்கிறார். मैं वो तुझ पर प्रसन्न है। கர்த்தர் பூமி கடையாந்த வரைக்கும் இதை கூறுகிறார். ये बात को प्रभु इस पृथ्वी के छोर तक प्रसन्न है। திருப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ऐसे लौटे हुए हैं परमेश्वर के जनों, திருப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய மனவாட்டியே, ऐसे लौटे हुए हैं परमेश्वर के दुल्हन, உன்மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். तुझ पर वो प्रसन्न உன்மேல் है, அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். तुझ पर वो आनंद है। ஹalleluya. हालेलुया। இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் காலங்களிலே கூட इस लॉकडाउन के समय में நெருக்கங்கள் உபத்திரத்திலே கூட संकेत और संकेत के बीच में भी கர்த்தர் உனக்கு உன் களிம்பை மாற்றி प्रभु तेरे महिला को निकल कर சுத்திகரித்து तुझे शुद्ध करके கர்த்தர் உன்னை மீண்டும் திருப்பி இருக்கிறார். प्रभु तुझे वापस फिर से छुड़ाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा। உனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு பெயரை கொடுக்கிறார். प्रभु तेरे लिए एक नए नाम देता है। அங்கே உனக்கு அவர் கொடுக்கக்கூடிய நாமத்தை கவனிப்போம். वो तेरे लिए क्या नाम देता है? ஏசாயா 62:12 வாசிக்கிறோம். ஏசாயா 62:12
அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் और वो लोग उनका पवित्र உனக்கு प्रजा, பேர் கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஜனம். तेरे लिए अभी एक नया नाम देता है पवित्र प्रजा, இரண்டாவதாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்று சொல்வார். और दूसरा यहोवा के छुड़ाए हुए कहेंगे. நீ கர்த்தரால் तू மீட்கப்பட்டவர். यहोवा से छुड़ाए हुए लोग है. அடுத்தது நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும் और तू ग्रहण की हुई नाम है, உன்னை கர்த்தர் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளப்பட்டவர். तेरा नाम ग्रहण की हुई, நீ ஒரு விலையேறப்பட்டவன் என்று சொல்கிறார். तू एक अनमोल है. அடுத்தது கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவார். और फिर तू न त्यागी हुई नगरी पड़ेगा. இங்கே 4 பேர் ये சொல்லப்பட்டிருக்கிறது. बचाओ नाम देता है, பரிசுத்த ஜனம், पवित्र प्रजा, கர்த்தரால் மீட்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய ஜனம், यहोवा के छुड़ाए हुए लोग है, தேடி கொள்ளப்பட்டது, और तेरा नाम ग्रहण होता है, கைவிடப்படாத நகரம் என்று நீ பெயர் பெறுகிறார். न त्यागी हुई नगरी पड़ता है. ஹalleluya. हालेलुया. உன்னை கர்த்தர் அப்படியாக உனக்கு புதிய நாமத்தை தருகிறார். प्रभु तुझे वैसे एक नए नाम देता है, ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த एक உலகத்துல. बड़ा बदलाव इस दुनिया அதை போல में. உனக்கு ஒரு புதிய மாற்றத்தை वैसे தருகிறார். तेरे अंदर भी एक नए உன் बदलाव है, குடும்பத்திற்கு மாற்றத்தை तेरे தருகிறார். परिवार को बदलाव है, உன் வேலைக்கு மாற்றத்தை तेरे தருகிறார். कामों को बदलाव है, உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு மாற்றத்தை तेरे தருகிறார். आशीष के लिए बदलाव है, உன்னுடைய கை பிரயாசங்களுக்கு மாற்றத்தை तेरे தருகிறார். आप बढ़ाते करने वाले कामों को உன்னுடைய बदलाव है, ஐஸ்வரியங்களுக்கு மாற்றத்தை तेरे धन தருகிறார். संपत्ति पर உன் बदलाव है, வேலைகளிலே ஒரு மாற்றத்தை तेरे தருகிறார். कामों पर भी बदलाव है. ஒரு புதிய நாமத்தை தருகிறார் ஆண்டவர். नए नाम को प्रभु तुझे देता है. ஹalleluya. हालेलुया. நீ கைவிடப்படாத ஒரு நகரமாக இருக்கிறாய். न त्यागी हुई नगरी है, கர்த்தருடைய புதிய பெயரை உனக்கு प्रभु தருகிறார். वैसे तुझे एक नया नाम देता है, உனக்கெல்லாம் திருப்பப்படுகிறது. तुझे सब कुछ वापस लौट ले आ रहा है. முழு தேசங்களையும் அப்படி வேதம் சொல்லுகிறார். அப்படி हमारे देश में भी प्रभु ऐसे शास्त्र में कहता है. ஏசாயா 1ஆம் அதிகாரம் येसाया पहला अध्याय 25-26 வாசிக்கிறோம். येसाया पहला 25 और 26. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி मैं अपने आप तेरे ओर फिरा कर உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். मैं तुम्हारा आंख का मैला पूरी रीति से पसंद करूंगा और तुम्हारे मिलावट पूरी रीति से நீக்கப்பட்ட தேவனுடைய சபையே, वैसे पूरी रीति से शुद्ध किए हुए परमेश्वर களிம்பு के நீக்கப்பட்ட சபையே, ए मैला से शुद्ध किए हुए ரினியூ परमेश्वर பண்ணப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட சபையே, वैसे जो शुद्ध बनाए हुए प्रभु के मंडली, உனக்கு தான் ஒரு ரெஸ்டோரேஷன். तेरे लिए एक रेस्टोरेशन. இயேசு இரத்தத்தினால களிம்பை நீக்கினவனே, यीशु के लहू के द्वारा तेरा मैला शुद्ध हुआ है. உன்னை சுத்திகரிப்பு செய்தவனே, वो ऐसे लोगों के द्वारा शुद्ध की हुई வேத लोगों, வசனத்தினால் சுத்திகரிப்பு செய்து களிம்பை நீக்கினவனே, पवित्र वचन के द्वारा महिला को शुद्ध किए हुए लोगों, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிப்பு செய்து களிம்பை நீக்கினவனே, और पवित्र आत्मा के द्वारा शुद्ध करते हुए अपनी महिला को शुद्ध किए हुए लोग, உனக்கு தான் புதிய பெயர். तेरे और प्रभु नया உனக்கு नाम, தான் நீதான் பரிசுத்த ஜனம். तू ही पवित्र प्रजा, நீதான் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். तू ही प्रभु का यहोवा की ग्रहण की हुई लोग है, நீதான் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன். तू ही यहोवा तुझे ग्रहण किया है, நீதான் அவரால் கைவிடப்படாத நகரம். तू ही ना त्यागी हुई नगरी, நீ கைவிடப்படாத நகரம். तू ना त्यागी हुई உன்னை नगरी. பார்த்து தான் எஸ்ஐயா 1:26 சொல்கிறார். उसको बोल येसाया पहला 26 में प्रभु உன் நியாயாதிபதி முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். मैं तुम्हें पहले के समान न्यायी और आदिकाल के समान मंत्री फिर नियुक्त करूंगा. उसके बाद तो धर्म पूरी और विश्वास योग्य नगरी कहलाएगी. ரெஸ்டோரேஷன். रेस्टोरेशन. பழைய நிலைக்கு நீ பழைய நிலைக்கு கொண்டு வரப்படுகிறாய். तो पहले के जैसे तेरी स्थिति को प्रभु तुझे लौट ले आ रहा ஒரு है. ஊழியம் கட்டப்பட போகிறது. तेरे सेवकाई को प्रभु ஒரு बांध வேலையில நீ கட்டப்பட तू போகிறாய். अपने कामों पर स्थिर होगा. சோர்ந்து போயிருக்க உன்னைத்தான் பார்த்து கர்த்தர் और சொல்கிறார். निराश में है तुझे और प्रभु कहता है. உனக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட तेरे போகிறது. लिए एक नाम देने वाला. நீ நீதிபுரம் என்றும் तू धर्मपुरी. நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். तेरा नाम धर्मपुरी और विश्वास योग्य नगरी உனக்கு ஒரு कहलाएगी. பெயர், திருச்சபைக்கு ஒரு பெயர், मंडली के लिए एक नए नाम ஊழியர்களுக்கு ஒரு பெயர், और सेवकाई के लिए नए ஒரு नाम, குடும்பத்துக்கு ஒரு பெயர். परिवार के लिए नए नाम. நீ நீதிபுரம் என்றும் तू धर्मपुरी சத்திய நகரம் என்று பெயர் और பெறுவாய். विश्वास योग्य नगरी உலகளாவிய कहलाएगी. திருச்சபைக்கு सारी इस दुनिया की मंडली के लिए நீதிபுரமாக धर्मपुरी சத்திய நகரமாக विश्वास योग्य नगरी உனக்கு கொடுக்கப்படுகிறது. मुझे ऐसे नाम कहलाएगी. உலகத்திலே காரில் சுண்டு கொண்டாலும் यदि इस दुनिया में अंधियार छाप पड़ने में இந்த भी நாட்களே உன்னை சுத்தப்படுத்தி இருக்கிறாரே, इस दिन में प्रभु तेरे महिला से உன்னை तेरे களிமை किया. நீக்கி இருக்கிறாரே, तेरे महिला को पसंद कर दिया. உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். तेरे और प्रभु बात करता. உன்னைத்தான் கர்த்தர் ஒரு நீதிபுரமாக ஆக்குகிறார். तुझको प्रभु धर्मपुरी बनाता. நீ நீதிபுரம், तू धर्मपुरी சத்திய நகரம்,
தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். मंडली के लिए एक नाम देता है, நீதிபுரம், उदारपुरी, சத்திய நகரம், विश्वास योग्य नगरी, திருச்சபையே, हे मंडली, உனக்கு புதிய நாமத்தை இந்த मुझे நாளில் एक नई தருகிறார். नाम इन दिन में देता है। ஹalleluya. हालेलुया। உலகளாவிய மாற்றம் வருகிறது. सारी दुनिया भर की बदलाव आ रहा है, ஆனால் परंतु தேவனுடைய ராஜ்யத்துக்கு, परमेश्वर के राज्य, தேவனுடைய ராஜ்யத்துக்கு परमेश्वर के राज्य, நன்மை உண்டாக்குற தேவன், भला देने वाला परमेश्वर, தேவனுடைய சபைக்கு परमेश्वर अपने मंडली के நன்மை लिए உண்டாக்குற भला தேவன். देने वाला, உனக்கு பெயர் நீதிபுரம், तेरा नाम दरपुरी, உனக்கு பெயர் சத்திய நகரம், तेरा नाम विश्वास योग्य नगरी, அதனுடைய குடிகளுக்கு பெயர் பரிசுத்த ஜனம். और वो उनके सारे निवासियों के नाम सियोन की नगर। நீ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், तू परमेश्वर से लौट आए हुए लोग நீ है, தேடி கொள்ளப்பட்டவன், तू परमेश्वर से ग्रहण की हुई நீ लोग है, கைவிடப்படாத நகரம். तू न त्यागी हुई ஜனமே नगर। உன்னை கைவிடவில்லை. ये जन प्रभु तुझे न त्यागा, உன்னை பார்த்து தான் तुझे சொல்லுகிறேன். और कहता है ரெஸ்டோரேஷன் रेस्टोरेशन, உனக்கு திருப்பி கொடுக்கப்பட तुझे फिर से मिलने वाला। 62:8 சொன்னது போல 62:8 के अनुसार, சத்துரு கையில் இருந்த ஆகாரத்தை தானியத்தை திரும்ப அவன் மேல கொடுக்க மாட்டேன். और फिर से वो शत्रु के हाथों में तेरा अन्न और दाख तुमको मैं न உன் सौंपूंगा। பிரயாசத்தின் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரனுக்கு குடிக்க கொடுக்க और மாட்டேன். तेरे परिश्रम की हुई दाख मुझको परदेशी को पुत्र को मैं पीने न दूंगा। அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிக்கிறோம். अन्न और दाख मुझको आशीष करता உன்னுடைய है, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து और तेरा अन्न और दाख मुझको आशीष करते हुए வியாதிக்கு விலக்கிற கர்த்தர். बीमारियों से तुझे हटाएगा। உன் கர்த்தர் நீ நீதிபுரத்துக்கு வருகிறாய். तू दरपुरी के अंदर आ நீ जाता புதிய है, நாமத்துக்கு வருகிறாய். तू एक नए नाम के अंदर आ நீ जाता புதிய है, திருச்சபைக்கு तू வருகிறாய். एक नए मंडली पर आता है, நீ நீதிபுரம், तू दरपुरी சத்திய நகரம், विश्वास योग्य அதுக்கு नगरी, உனக்கு வரப்போகுது. उसके अंदर तू आने वाला है। இந்த நீதிபுரத்துக்குள்ளே, ये दरपुरी के अंदर, இந்த சத்திய நகரத்துக்குள்ளே विश्वास योग्य नगरी के अंदर தானியம் உண்டு, अन्न है, தானியம் உண்டு. अन्न मिलेगा, ஹalleluya. हालेलुया, திராட்சை ரசம் दाख உண்டு. मधु भी मिलेगा, தேவனுடைய வார்த்தை உண்டு. परमेश्वर का वचन मिलेगा, ஹalleluya. हालेलुया, தேவனுடைய வார்த்தை உண்டு. और प्रभु के वचन भी मिलेगा, ஹalleluya. हालेलुया, அவருடைய அப்பம் உண்டு. उनकी रोटी मिलेगा, அவருடைய பானம் பண்ணக்கூடிய ரசம் உண்டு. उनके पीने वाला दाख मधु मिलेगा, இன்னும் உண்டு. और भी मिलेगा तुझे, ஹalleluya. हालेलुया, அப்பமும் ரசமும் உண்டு. वो अन्न और दाख मधु तुझे मिलने वाला, ஹalleluya. हालेलुया, மெல்கிசேதேக்கு मेल्किसेदेक அப்பமும் ரசமும் கொண்டு வந்தது போல वो रोटी और दाख मधु जैसे ले आया था உனக்கு वैसे அப்பமும் ரசமும் உண்டு. तुझे अन्न और दाख मधु मिलेगा। அவருடைய சரீரத்தை உனக்கு தந்திருக்கிறாரே, वो अपने शरीर तेरे लिए दिया है, அவருடைய ரத்தத்தை உனக்கு वो பானமாக अपने लहू तुझे தந்திருக்கிறாரே. पीने के लिए दिया है। உனக்கு சத்துருவுடைய பெயர் அவனுடைய கையிலிருந்து மீட்கப்படுகிறது. शत्रुओं से आंखों से तुझे लौट ले மீண்டும் आता है, தேவனுடைய சபையிலே நீ फिर से तू प्रभु की मंडली में, தேவனுடைய அவருடைய சரீரத்தின் ரத்தத்தை நீ பானம் பண்ண போகிறாய். फिर से तू प्रभु की मंडली में उनके शरीर और लहू को पिएगा। அந்த நீதிபுரத்துக்குள்ளே, उस दरपुरी के அந்த अंदर, நீதிபுரத்துக்குள்ளே, उस दरपुरी के அந்த अंदर, சத்திய நகரத்துக்குள்ளே विश्वास योग्य नगरी के अंदर, மீண்டும் நீ கட்டப்பட फिर போகிறாய். से तू बांधे जाएगा, மீண்டும் நீ கூட்டி சேர फिर से போகிறாய். तू इकट्ठे होएगा, உனக்கு ஒரு புதிய நாமம். तुझे एक नए नाम, ஹalleluya. हालेलुया, கூட்டிக்கு செல்லக்கூடிய ஜனத்திற்கு தான் பெயர். वैसे इकट्ठे होने वाले लोगों के लिए नाम है, அதற்கு பெயர் தான் उसका नाम பரிசுத்த ஜனம், पवित्र प्रजा, மீட்கப்பட்டவர்கள், वो चुनाए हुए लोग, தேடிக் கொள்ளப்பட்டவர்கள், वो प्रकट किए हुए लोग, கைவிடப்பட்ட நகரம், ना त्यागी हुई கைவிடப்படாத नगरी, நகரம். ना त्यागी हुई नगरी, அந்த இந்த எதிர்க்கிலே வந்து சேர்க்கப்படுகிறார். वैसे इस मंडली के अंदर इकट्ठे होंगे। ஹalleluya. हालेलुया, இது ரெஸ்டோரேஷன் தேவன் செய்து திருப்பி கொண்டு வர ये போகிறார். प्रभु छुड़ा कर ले आने वाला உபாகம है। புத்தகம், व्यवस्था विवरण, உபாகம புத்தகம் व्यवस्था विवरण 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय, 31ல இருந்து வாசிக்கலாம். व्यवस्था विवरण அதான் 28 உனக்கு திருப்பப்பட போகிறது. आमीन। கடந்த காலங்களில் இதை பெரிய ஒரு திருப்பி கொடுக்க 31ல இருந்து வாசிக்க போகிறோம். व्यवस्था विवरण 28 से 31, 32, 33. 31 से 33 तक। உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டது, இனிமே அடிக்கப்படாது திருப்பப்பட போகிறது. तेरा भाई तेरे आंखों के सामने मारा जाएगा और तू उसका मांस न நீ खाने पाएगा। அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. நீ உனக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ புசிக்க போகிறாய். और तू उसका मांस न खाएगा, तू तेरा आशीष से तू खाने वाला। உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டது, இனிமே திரும்ப அகப்படாத போகும். உனக்கு திரும்ப அகப்படாம அநேக தொலைந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டு வர போகிறார். तेरे गधा तेरे आंखों के सामने लूट में चला जाएगा। इसका मतलब जो जो वस्तुओं को तू खोएगा वो सब एक फिर से मिलेगा। உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். तेरे भेड़ बकरियां तेरे शत्रुओं के हाथ लग जाएंगे और तेरी ओर से उनको कोई छुड़ाने वाला न होगा। சத்துரு கையில இருந்ததெல்லாம் जो जो शत्रु के हाथ में था, விருப்ப அதாவது விடுவிப்பார் இல்லாத கடந்த நாட்கள் இருந்தோம். अब बीते हुए दिनों में छुड़ाने वाला कोई नहीं
था, इससे पढ़ा था, அதெல்லாம் விடுவித்து உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். वो सभी प्रभु छुड़ा कर देने वाला, ரெஸ்டோரேஷன், रेस्टोरेशन, இந்த நாட்களை திருப்பி கொடுக்க इन போகிறார். तीनों में छुड़ा कर देना, आपको सौंप திரும்ப देगा, நிலைக்கு கொண்டு வர போகிறார். फिर से उस आशीष की स्थिति में तुम हो जाएगा. ஹalleluya. हालेलुया. முந்தின மனுஷன் மண்ணானவன், पहले मनुष्य मिट्टी இரண்டாம் का, மனுஷன் வானத்திலிருந்த दूसरा கர்த்தர். मनुष्य आकाश से आया हुआ प्रभु. ஆண்டவர் மீண்டும் கூட விண்ணானுடைய சாயலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். प्रभु तुझे फिर से वो आकाश से आए हुए प्रभु के स्वरूप में तुझे ले आ रहा है. கழிப்பை நீக்கி वो महिला बसंत அவருடைய சாயலாக மாற்றுகிறார். अपने स्वरूप में तुझे बदलता है. அவருடைய மகிமையாக கொண்டு வருகிறார். उनके तेजोमय के अनुसार तुझे बदलता அந்த है. தேஜஸ்வி சபையாக மாற்றுகிறார். परमेश्वर तुझे तेजस्वी कलीसिया बनाता है. அப்ப உன்னை விடுவிக்கிறார். वो तुझे छुड़ाता है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை आपकी உண்டாகட்டும். महिमा हो. திரும்ப மனத்திலிருந்து அவனுக்கு உண்மையில திரும்ப கொடுக்கிறார். फिर से शत्रु के हाथों से सब कुछ लूट कर तेरे हाथ में सौंपेगा. திருப்பி கொடுக்கிற தேவன். वो फिर से तुझे आशीष करने वाला நீ परमेश्वर है. விடுவிப்பார்களாக இருந்தார். तू न छुड़ाने वाला नहीं था तुझको कोई. அதெல்லாம் திருப்பி உனக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்க फिर போகிறார். से प्रभु तुझे देने वाला. அது உன் குமாரரும் குமாரத்தையும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து புத்து போகும். உன் கையில் பெறனில்லாத இருக்கும். तेरे बेटे बेटियां दूसरे देश के लोगों के हाथ लग जाएंगे और उनके लिए चाँद से देखते देखते तेरे आंखें रख जाएंगे और तेरा कुछ बस न चलेगा. பெறனில்லாத இருந்ததை மீண்டும் பெலத்தை தர போகிறார். जो जो तेरा बल बिना रहता था फिर से बल मिलने वाला. அந்நிய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டதெல்லாம் और जो जो शत्रु के हाथों में सौंपा था, ஒரு குடும்பத்தை, तेरे ஒரு परिवार, பிள்ளைய, तेरे बेटा ஒரு बेटियां, மனைவிய तेरे पत्नी, அந்நியத்துக்கு அந்நிய வல்லமைகளுக்கு ஒப்பு वैसे கொடுக்கப்பட்டது. दूसरे लोगों के हाथों में लग जाएगा. அதெல்லாம் திருப்பப்படுகிறது. वो सभी छुड़ाएगा. அது நீ பெலனற்று போயிருந்த, इन बातों के द्वारा तू बल बिना रहता था. திருப்பதற்கு பெலனற்று போயிருந்த छुड़ाने के लिए बल बिना रहता था. மனைவிய, तेरे पत्नी को, உன் கணவரை, तेरे पति உன் को, ஆசீர்வாதத்தை, तेरे आशीष को, உன் பிள்ளைகளை तेरे बाल बच्चे को, வியாதியிலிருந்து, तो बीमारियों से கொடுமையிலிருந்து, और संकेत பல से, போராட்டங்களில் कई संकटों நீ से திருப்பப்பட முடியாது. छुड़ाने नहीं தேவன் मिलता. சொல்கிறார், प्रभु ने कहता है, உன் கையில பெலன் இல்லாத तेरे இருந்தது. हाथ में बल नहीं था, திரும்ப ஒரு சில பெலன் फिर வருகிறது. से एक बार तेरे हाथ में बल मिलता है. 33வது வசனம். 33 अच्छे உன் நிலத்தின் கனியையும் तेरी भूमि की उपज உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் और तेरी सारी कमाई நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். एक अनजाने देश के लोग खा நீ खा சகல खा நாள் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். और सर्वदा तू केवल अंधेरे सत्ता और पीसा जाता रहेगा. நம்முடைய பலனெல்லாம், हमारा सारा बल, நம்முடைய அவசரத்தெல்லாம் हमारे सारे आशीष को சகல நாள் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சத்துரு புசித்துக் கொண்டிருந்தார். सर्वदा हम अंधेरे सत्ता और पीसा जाता था. நொறுக்கப்பட்டு போயிருந்த காலம் वैसे पीसा हुआ अनुभव के அதெல்லாம் திருப்பப்படுகிறது. वो सभी प्रभु छुड़ाता है. ஆசீர்வாதங்கள் और திருப்பப்படுகிறது. आशीष को प्रभु तुम्हारा छुड़ाता है. இந்த மாதத்துல इस महीने में கர்த்தர் திருப்பும்படியாக प्रभु छुड़ाने के लिए மீண்டும் தேவனிடத்திலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்களாக. फिर से तू प्रभु पर समर्पण हो जा. ஹalleluya. हालेलुया. மீண்டும் கரங்களை உயர்த்தி மீண்டும் ஸ்தோத்திரம் फिर से பண்ணுவோம். सभी आप उठाकर धन्यवाद करेंगे. ஹalleluya. हालेलुया. நீ திருப்பப்பட்டவன். तू छुड़ाए हुए लोग இந்த हैं. உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் जो इस दुनिया पर होता है ये संभव உனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. तेरा एक बड़ा बदलाव को ले आता உனக்கு है. பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. मुझ पर एक बड़ा बदलाव होता है. மாற்றத்தை கொண்டு வருகிறது. बदलाव को ले आ रहा है. களிம்பை நீக்கிற தேவனுடைய சபையை, वो महिला शुद्ध किए हुए परमेश्वर की मंडली, களிம்பை நீக்கி சுத்திகரித்துக் கொண்ட தேவனுடைய ஜனமே, महिला से पसंद करते अपने को शुद्ध किए हुए परमेश्वर की मंडलियां, நீ நீதிபுரத்துக்குள் வருகிறாய். वो धर्मपुरी के अंदर आता है. சத்திய நகரத்துக்குள் तो வருகிறாய். विश्वास योग्य नगरी के अंदर आता है. திருச்சபைக்கு मंडली के लिए இதனால லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான். ये संकट के द्वारा मंडली का नुकसान नहीं है, मंडली का लाभ. உங்களுக்கு இது லாஸ் கிடையாது. तुमको भी ये नुकसान नहीं है. உலகத்திற்கு லாஸ் ஆக இருக்கலாம். यदि ये दुनिया नुकसान होगा சுத்திகரிக்கப்பட்ட ஜனத்திற்கு, और जो शुद्ध किए हुए लोगों के लिए, சுத்திகரிக்கப்பட்ட தேவனுடைய சபைக்கு, महिला से शुद्ध किए हुए சுத்திகரிக்கப்பட்ட मंडली के लिए, ஊழியக்காரர்களுக்கு महिला शुद्ध किए हुए सेवकों के இது लिए ப்ராஃபிட். ये लाभदायक है. எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர போகிறார். सब कुछ फिर से मिलने वाला है. பழைய காலங்களில் திருப்பப்படாதவர்கள், और बीते हुए काल हमें छुड़ाने பலனற்று போயிருந்த உடனே बल बिना रहता था. நீ மீண்டும் கூட புதிய பெயரை நீ தருகிறாய். फिर से प्रभु तुझे एक नया नाम நீ देता है. நீதிபுரம் என்றும் वो धर्मपुरी நீ சத்திய நகரம் என்று பெயர் பெற போகிறாய். विश्वास की नगरी कहलाएगा. அப்படிப்பட்ட இந்த மணவாட்டியை தான் उसी प्रकार की इसी दुल्हन को மணவாளனுக்காக மணவாட்டிக்காக அங்கே இறங்கி வருது புதிய எருசலேம். इसी शुद्ध किए हुए दुल्हन के लिए वो नए यरूशलेम दूल्हा उतर कर आ रहा है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதுதான் நீதிபுரம், वो ये அதுதான் धर्मपुरी, சத்திய वो நகரம். ये विश्वास योग्य नगरी. அப்படிப்பட்ட திருச்சபை, அப்படிப்பட்ட திருச்சபை தான் அந்த மணவாட்டிக்கு தான் அலங்கரித்து கொண்டு வர
इसी प्रकार के दुल्हन के लिए वो सजाते हुए आ அதுதான் रहा புதிய है। எருசலேம் நகரம். वो नए यरूशलेम வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 21ஆம் அதிகாரம் 21वां இங்கே अध्याय வாசிக்கப்படுகிறது. पढ़ेंगे। அங்கே 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா दूसरा वचन, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். फिर मैंने पवित्र नगर नए यरूशलेम को स्वर्ग से परमेश्वर के पास से उतरते देखा। அது தன் புருஷனுக்கு அழகைப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. वो उस दुल्हन की समान थी जो अपने पति के लिए सिंगार किए हो। புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக अपने पति के लिए श्रृंगार किए हुए दुल्हन की समान था। மேல் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். फिर मेरे सिंहासन से किसी ऊंचे शब्द से ये அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. देव परमेश्वर का डेरा मनुष्य को बीच में है। அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். वो उनके साथ डेरा करेगा அவர்களுடைய ஜனமாய் இருப்பார்கள். और वे उसके लोग होंगे। தேவனாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். और परमेश्वर आप उनके साथ रहेगा और उनका परमेश्वर होगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்கிறது, 10वां वचन, பெரிதும் உயரமான ஒரு பர்வதம் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார். तब वो मुझे आत्मा में एक बड़े और ऊंचे पहाड़ पर ले गया और पवित्र नगर यरूशलेम की स्वर्ग से परमेश्वर के पास से उतरते दिखाया। பெரிதும் உயரமான एक ऊंचे बड़े ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் मुझे आत्मा में एक बड़े और ऊंचे पहाड़ पर ले गया தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய और परमेश्वर नगर यरूशलेम की स्वर्ग से பரிசுத்த நகரம் पवित्र नगर பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை கண்டேன். यरूशलेम को स्वर्ग से परमेश्वर के पास से उतरते दिखाया। இது யாருக்காக? ये किस व्यक्ति के இது लिए? யாருக்காக? ये किसके लिए? மணவாட்டிக்காக. दुल्हन के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। அது பெரிய அந்த யாருக்காக இது? ये जिसके लिए இந்த பூமியில इस धरती में உடமிட்டு पसंद சுத்திகரிக்கப்பட்டு शुद्ध கழுவி நீக்கப்பட்டு महिला को पसंद करते हुए உனக்கு எல்லாம் வரும் நாட்கள் உனக்கு பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன் திரும்ப आने கொடுக்கப்படும். वाले दिन में तुझे एक बड़ा रेस्टोरेशन तुम्हारा இந்த मिलेगा। நாட்களில் நீ சத்திய நகரம் நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் பெற்றிருந்தான். एक दिन में यदि तेरा नाम धर्मपुरी और विश्वास योग्य नगरी करके नाम पाए, திருச்சபை இந்த நாட்களில் உலகளாவிய திருச்சபை நீதிபுரங்களாக மாறுகிறது. सारी दुनिया इन दिनों में सारी दुनिया की मंडली धर्मपुरी बना था, சத்திய நகரமாக பெயர் பெறுகிறது. विश्वास योग्य नगरी नाम बना था। உனக்காகவே तेरे लिए, திருச்சபைக்காகவே मंडली के लिए, நீதிபுரத்துக்காக धर्मपुरी के लिए, சத்திய நகரத்துக்காக विश्वास योग्य नगरी के लिए, தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் परमेश्वर की महिमा पाया हुआ यरूशलेम பரிசுத்த நகரம் पवित्र नगर பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. वो स्वर्ग से परमेश्वर के पास से उतर के आ நீ रहा है। ஆயத்தமாக்கிக் तो கொண்டிருக்கிறாய். तैयार हो जा। தேவனுடைய ஜனத்தை ஆயத்தமாக்கிக் परमेश्वर கொண்டிருக்கிறாய். अपने लोगों को தேவனுடைய तैयार சபையை कर रहा है। ஆயத்தமாக்கிக் परमेश्वर की கொண்டிருக்கிறாய். मंडली को तैयार कर रहा है। ரெஸ்டோரேஷன் உனக்கு रेस्टोरेशन திருப்பி கொண்டு வருகிறார். तुझे फिर से लौट ले आ रहा உன்னுடைய है। பழைய சாயலை புதுப்பிக்கிறார். तेरे पहले स्वरूप को प्रभु नया बनाता है। ஆதாமுடைய சாயலை आदम की स्वरूप को கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறார். मेसिया के स्वरूप में बदल डालता है। மகிமையுள்ள சாயலாக மாற்றுகிறார். तेजस्वी स्वरूप में ले आता இது है। அப்படிப்பட்ட காலம். ये उसी प्रकार की அவர்களுக்கு समय ஒரு புதிய நாமத்தை है। கொடுக்கிறார். इसलिए वो तुझे एक नए नाम देता है। அதன் குடிகளுக்கு பெயர்தான் वो वहाँ के लोगों के नाम பரிசுத்த ஜனம், पवित्र प्रजा, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், परमेश्वर से छुड़ाए हुए लोग, தேடிக் கொள்ளப்பட்டவர்கள், प्रकट की हुई लोग, கைவிடப்படாத நகரம், यहाँ त्यागी हुई नगरी, கைவிடப்படாத மணவாட்டியர், यहाँ त्यागी हुई दुल्हन, 10 கன்னிகையில 10 कन्या में 5 கன்னிகைகள் கைவிடப்படுவார்கள். 5 कन्या त्यागी हो जाएगा। எண்ணெய் இல்லாதவர்கள். वो तेल बिना रहता தீவட்டி था। இருந்தது, उनके पास दीवट ஆனால் था, எண்ணெய் இல்லை. परंतु तेल नहीं था। நித்திரையின் காலம். वो सोने का समय, இது நித்திரையின் காலம். ये सोने का समय, இந்த நாட்களை கவனிக்க इन வேண்டும். दिनों में सुनना இந்த है, நாட்கள்ல इन दिनों நீ में விழிப்போடு கூட, तो जागते रहना, எண்ணெயோடு கூட இரு, तो तेल के साथ रखो, சுத்திகரிப்போடு கூட இரு. तो शुद्ध के साथ எண்ணெய் रखो, சுத்திகரிக்கிறது, वो तेल तुझे शुद्ध करता है, சுத்திகரிக்கக்கூடியது. वो शुद्ध करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की மகிமை. नाम की महिमा। அப்படிப்பட்ட கைவிடப்படாத மணவாட்டியே, उसी प्रकार ना त्यागी हुई दुल्हन உனக்காகத்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. तेरे लिए स्वर्ग से उतर के आ புதிய रहा है। எருசலேம் இறங்கி नए வருகிறது. यरूशलेम उतर के आ रहा है। பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. वो स्वर्ग से उतर के आ रहा அது है। தேவனுடைய மகிமை அடைந்த वो எருசலேம். परमेश्वर के तेजस्वी पाया हुआ அது यरूशलेम। யாருக்கு? वो किस व्यक्ति के लिए? நீதிபுரமாகிய உனக்கு, जो धर्मपुरी तेरे लिए, சத்திய நகரமாகிய உனக்கு, जो विश्वास योग्य नगरी तेरे लिए, அப்படிப்பட்ட சபைக்கு உனக்கு, उसी प्रकार की मंडली के लिए तेरे लिए, அப்படிப்பட்ட நீதிபுரத்துக்கு, उसी प्रकार के धर्मपुरी के लिए, அப்படிப்பட்ட சத்திய
लोगों, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, हे परमेश्वर के छुड़ाए हुए लोगों, हे தேடிக்கொள்ளப்பட்டவர்களே, परमेश्वर से प्रकट की हुई लोगों, அது கைவிடப்படாத நகரமே, ये न्याय त्यागी हुई नगरी, இதுதான் உன்னுடைய பெயராக இருக்கிறது. यही तेरा नाम है, எல்லாம் திருப்பப்படுகிறது. सब कुछ फिर से मिलने वाला. ஹalleluya. हालेलुया. ரெண்டு கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் अभी பண்ணுவோம். आप उठा के धन्यवाद करेंगे, ரெண்டு ஸ்தோத்திரம் एक से பண்ணுவோம். धन्यवाद करेंगे. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை आपकी உண்டாவதாக. महिमा. ஹalleluya. हालेलुया. இன்னும் இங்கே தேவன் திருப்பி கொடுக்கிறார். परमेश्वर लौट ले आना. இந்த உலகத்திலே इस दुनिया में தேவனுக்கு பகைஞனுடைய பெயர் திருடன். परमेश्वर का बैरी का नाम चोर. சத்துருடைய பெயர் 20 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ये शत्रु का नाम 20 प्रकार का लिखा அதுல है. ஒன்று அவனுடைய பெயர் திருடன். उसी में एक उनका नाम चोर है. திருடன் चोर. திருடன் கொல்லவும் அழிக்கவும் இல்லாமல் வேற ஒன்றுக்கு வரா. चोर काम करने के लिए, नष्ट करने के लिए आता है और किसी काम के लिए नहीं. யோவானுக்கு சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय வாசிக்கலாமா? पढ़ेंगे. யோவானுக்கு சுவிசேஷம் यूहन्ना 10:10 வாசிக்கிறோம். 10:10 में திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவனே என்று வேற ஒன்றுக்கு வரானவர். चोर किसी और काम के लिए नहीं, परंतु केवल चोरी करने और घात करने நானோ और नष्ट करने का आता நானோ है. அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கியிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். मैं इसलिए आया कि वे जीवन पाए और बहुतायत से पाए. இயேசுவினால் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை ஜீவன் கொண்ட சபையே, यीशु के लोगों के शुद्ध होकर वैसे जीवन पाए हुए मंडली, அந்த திருடனுடைய கையில இருந்து उस चोर के हाथों से உன்னை மீட்டிருக்கிறோம். मुझे मैं छुड़ा दिया. இன்னும் பரிபூர்ணப்படவே வந்தேன் என்று फिर சொல்கிறார். भी वो कहता है बहुतायत से पाने के लिए मैं आया. இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு ஞானஸ்நானம் எடுத்தனாலே உனக்கு ஜீவன் கிடைத்தது. अगर जो यीशु को उद्धारकर्ता स्वीकार किया है, डॉक्टर बपतिस्मा लिए, इसलिए तुझे जीवन मिला. உனக்கு திருடனுடைய கையிலிருந்து மீட்கப்பட்டாய். चोर के हाथों से तुझे छुड़ाया. அதான் மீட்கப்பட்ட கூட்டம், वो ये उद्धार की हुई जो திருப்பப்பட்ட கூட்டம். वो ये लौट आए हुए ஆனா உனக்கு பரிபூர்ணத்தின் தர வருகிறார். तुझे बहुतायत से देने के लिए आ உனக்கு रहा है. பரிபூர்ணம் तुझे परिपूर्णता. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து क्योंकि स्वर्ग से அது இறங்கி வந்திருக்கிறது. उत्तर क्या आया है? தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம், परमेश्वर की तेजस्वी पाया हुआ தேவனுடைய यरूशलेम. மகிமை இந்த சரீரத்தில் அடைய வேண்டும். हम इस शरीर पर परमेश्वर के तेजस्वी को पाना है. சபை தேவனுடைய மகிமை அடைய வேண்டும். मंडली परमेश्वर का तेजस्वी पाना है. அடைந்ததுதான் यदि तेजस्वी पाएगा तो தேவனுடைய மகிமை அடைந்த இந்த எருசலேம் பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு வருகிறது. परमेश्वर का तेजस्वी पाया हो नया यरूशलेम स्वर्ग से परमेश्वर से उत्तर क्या आता அவை है? பரிபூர்ணப்படவும் வந்தேன். ये वो बहुतायत से पाने के लिए मैं आया. உனக்கு பரிபூர்ணப்படக்கூடிய காலங்கள் तुझे परिपूर्ण होने का समय है. அந்த காலத்தில் கர்த்தர் உன்னை इसलिए அழைத்திருக்கிறார். प्रभु तुझे बुलाया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் சொல்கிறது इसलिए वे शास्त्र कहता है, வாசிக்கிறோம் யாத்ராம புத்தகம் निर्गमन யாத்ராம புத்தகம் निर्गमन की पुस्तक 22:1 தேவனுடைய பிரமாணத்தை கவனிப்போம். निर्गमन 22:1 22:1 வாசிக்கலாமா? यदि कोई मनुष्य ஒருவன் ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் 5 ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். यदि कोई मनुष्य बैल या भेड़ या बकरी चुराकर उसका हाथ करे या बेच डाले तो वह बैल के बदले 5 बैल और भेड़ बकरी के बदले 4 भेड़ बकरी भर दे. இவர் திருடனை குறித்து சொல்லப்படுகிறது. ये चोर के बारे में लिखा है. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க திருடனை திருடி ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடுனா यदि चोर एक बैल या भेड़ को चुराएगा तो அதை கொன்றால் वो नहीं, वो काट करेगा. அதை விற்றால் यदि वो बेच डालेगा तो நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்மை கொன்றான் அநேக காரியத்தை. हमारे बीते हुए जिंदगी में कई बात वैसे हमें घात किया. நம்முடைய வாழ்க்கையை விற்றான் அவன். वो हमारे जिंदगी को शत्रु बेच डाला. ஆனால் परंतु திரும்ப இங்க சில மடங்காக கொடுக்க சொல்கிறார். और कई गुना बढ़कर देने प्रभु करता है. ஹல்லேலூயா. हालेलुया. இதை கவனிக்க வேண்டும். सुनिए, சில மடங்கு கொடுக்கப்படுகிறது. और कई गुना देना है. ரெஸ்டோரேஷன். रेस्टोरेशन. தேவன் திருப்பி கொடுக்கிற தேவன். परमेश्वर लौट कर देने वाला है. அவனுடைய திருடனை கையிலிருந்து திருப்புகிற தேவன். उनके हाथों से प्रभु छुड़ाकर हमको देने திருப்பி वाला है. கொடுக்கிற தேவன். उनके हाथों से छीनकर हमको திருடன் देने वाला है. கொள்ளவும் அழிக்கவும் இல்லாமல் வேற ஒன்றுக்கு வரான். चोर और किसी काम के लिए नहीं है, घात करने के लिए, नष्ट करने के लिए आता है. ஆனால் வேத பிரமாணம் சொல்கிறது परंतु शास्त्र कहता है திருப்பப்பட்டவன் जो लौट आए हुए தேவன் लोग திருப்புகிறார். परमेश्वर लौट ले आता உனக்காக है. திருப்பி கொடுக்கிறார். वो तेरे लिए लौट कर ले आ रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. திருப்பப்பட்ட உன் அனுபவம் தேவை. अगर लौट आई हुई अनुभव तुझ पर உன்னுடைய जरूर ஜீவன் है. திருப்பப்படுகிறது. तेरे जीवन को लौट ले आ रहा है. அதுதான் தேவனுடைய சபை. वही प्रभु का
उसका मंडली அதுதான் எக்லீசியா. ये एक्लीसिया இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு திருப்பப்பட்டவர். इस दुनिया के सबों से तुझे लौट गया தனி பிரஜா. एक अकेलेपन व्यक्ति ஹalleluya. हालेलुया அந்த திருப்பப்பட வேண்டியது இருக்கிறது. वो लौटा நம்ம பரிபூரணப்பட வேண்டியது இருக்கிறது. हम बहुतायत से भरपूर உலகாகத்தான் मेरे लिए நீதிபுரத்திற்காக, धर्म पूरी के लिए சத்திய நகரத்திற்காக, विश्वास योग्य नगरी के लिए பரலோகத்திலிருந்து स्वर्ग से தேவனுடைய மகிமையினால, परमेश्वर का तेजस्वी पाया हुआ தேவனுடைய மகிமையை அடைந்த परमेश्वर का तेजस्वी पाया हुआ எருசலேமாகிய பரிசுத்த நகரம் नए यरूशलेम பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. पवित्र नगर स्वर्ग से परमेश्वर से उतर कर आ रहा है எவ்வளவு அருமையான நகரம். कितने बड़ी नगर है அங்கேதான் वहाँ நமக்கு हमारा நாம் குடியிருக்கக்கூடிய हम रहने वाले स्थान ஹalleluya. वही அங்கே वहाँ சூரியனும் இல்ல, ना सूर्य சந்திரனும் இல்ல, ना चंद्रमा ஆட்டுக்குட்டியானவரே விளக்காக और இருக்கிறார். मेमना ही उनका दीवट है வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 21ஆம் அதிகாரம் 21 22வது வசனம். 22 தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வவல்லமையுடைய தேவனுடைய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். मैंने उसमें कोई मंदिर नहीं देखा क्योंकि सर्वशक्तिमान प्रभु परमेश्वर और मेमना उसका मंदिर है அவரே ஆலயமாக இருக்கிறார். परमेश्वर ही उसका मंदिर है தேவாலயத்தை எங்க இல்ல. वहाँ मंदिर नहीं था இன்றைக்கு இதுதான் ஆலயம். आजकल हमारा ये शरीर है நீங்களே தேவனுடைய मंदिर ஆலயமா இருக்க வேண்டும். तू मैं परमेश्वर का தேவனுடைய मंदिर ஆவியுள்ள வாசமா இருக்க வேண்டும். परमेश्वर का आत्मा तुझे அறியாத இருக்கீங்களா? क्या तुम नहीं जानते ஒருவர் क्या தேவனுடைய ஆலயத்துக்கு தான் நான் கெடுக்கிறேன். यदि कोई परमेश्वर के मंदिर को नष्ट करेगा तो நீங்களே ஆலயம். क्योंकि वो मंदिर है இந்த ஆலயத்தை இந்த நாட்களில் சுத்திகரிப்பு செய்கிறார். ये अपने लिए मंदिर को इन दिनों में प्रभु पवित्र करता है தேவனுடைய சாயலாக மாற்றுகிறார். प्रभु अपने स्वरूप में बनाता है தேவனுடைய மகிமையை பெற வைக்கிறார். परमेश्वर अपने तेजस्वी शरीर में पाने के लिए हमें அங்க सुधारता है। ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு ஆலயமா இருக்கிறார். वहाँ हमारा मंदिर में ना தேவனுடைய சாயலாக்கப்பட்ட சபைக்கு, अगर परमेश्वर की तेजस्वी पाया हुई தேவனுடைய मंडली மகிமை अடைந்த परमेश्वर की तेजस्वी पाया हुई मंडली அப்படிப்பட்ட இயேசு மகிமையாக மகிமுள்ள சபையாக நிறுத்தும்படியாக தான் தன்னை ஒப்புக் கொடுத்தார். यीशु अपने आप को हमें तेजस्वी कलीसिया बनाकर खड़ा करने के சபை लिए மகிமை அடைகிறது. अगर मंदिर भी महिमा पाता है அங்க மகிமை பெற்ற அந்த நகரம் வருகிறது. अगर वो नए यरूशलेम भी तेजस्वी पाकर उतर कर आ रहा है ஆகவே நமக்கு ஆட்டுக்குட்டியானவரே இந்த ஆலயமா இருக்கிறார். वहाँ हमारा मंदिर में ना 23ஆம் வசனம். 23 அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு சூரியனும் இல்ல, சந்திரனும் அதுக்கு வேண்டியதில்லை. उस नगर में सूर्य और चांद के उजियाले की आवश्यकता नहीं தேவனுடைய மகிமையே அதை பிரகாசம். सुख के परमेश्वर के तेज से उसमें उजियाला हो रहा है ஹalleluya. हालेलुया சூரியனும் சந்திரனும் இல்லாத காலம் सूर्य चांद बिना वो काल தேவனுடைய மகிமையே பிரகாசிக்கிறது. परमेश्वर के तेज से उजियाला ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. और मेना उसका दीपक है ஹalleluya. हालेलुया ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். और उतार पाए हुए लोग उस उजियाले पे பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையின் கனத்தை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். जाति जाति के लोग उसकी ज्योति में चले फिरेंगे அநேக ராக்காலங்கள் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலும் அடைக்கப்படுவதே இல்லை. उसके फाटक दिन को कभी बंद न होंगे और रात वहां न होगी இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது, यहाँ रात को दरवाजा बंद அங்க होगा அடைக்கப்படாது. परंतु वहां फाटक बंद नहीं होता உலகத்தாருடைய மகிமையின் கனத்தை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். वो इस दुनिया की महिमा तेजस्वी को उसका अंदर ले आएंगे। உலகத்தாருடைய மகிமை அதற்குள்ளே செல்லாது. अगर इस दुनिया की महिमा वहां ना தேவனுடைய पहुंचेगा சபையே, हे परमेश्वर के தேவனுடைய मंडली ஜனமே, हे परमेश्वर के जनों கிறிஸ்துவை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். वैसे तुझे प्रकाशमान करने के लिए கடினத்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதே. सारी निष्फल बातों से तू दूर हटा கடினத்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் निष्फल बातों से तू दूर हट के நீ உடன்படாதே. उसके तू दूर हटो கடினத்த அந்தகார கிரியைகள், निष्फल अंधकार की काम அந்த அந்தகார கிரியைகள் वो अंधकार की काम உலகத்தாருடைய மகிமையின் கனமும் वो इस दुनिया की महिमा और அதுக்கு तेजस्वी இங்கே கொண்டு வர முடியாது. ये नगर के अंदर नहीं पहुंचेगा கிறிஸ்துவை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்றார். प्रभु तुझे चमकने के लिए கடினத்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதே. वो निष्फल अंधकार के कामों पर मत पड़ो இந்த நாட்களை தூங்கிக் கொண்டிருக்க நீ விழித்திரு. ये सोने वाले जाग उठो மரித்தோரை விட்டு எழுந்திரு. सो मुर्दों में से जी उठो எழுந்திரு. जी उठो கர்த்தருடைய பிரகாசிக்கப்படுவார். मसीह का प्रकाश तुझे தேவனுடைய चमकेगा ஜனமே, हे परमेश्वर के இந்த जनों நாட்களை நீ इन दिनों में तू தூங்கிக் கொண்டிருக்கிற அனுபவத்திலிருந்து விழித்தெழு. सोने वाले अनुभव से जाग उठो 10 கனிகள் 5 கனிகள் புத்தி இல்லாத 10 கனிகள். कन्या में 5 कन्या निर्बुद्धि நீ कन्या விழித்துக்கொள். तू जाग उठो திருச்சபையை விழித்துக்கொள். हे मंडली जाग उठो விழித்துக்கொள். जाग उठो விழித்துக்கொள். जाग उठो விழித்துக்கொள்.
கடைசி வசனம் 27 17 क्रेडिट 26 இருந்து வாசிப்போம். உலகத்தாருடைய மகிமையின் தினத்தை அதுக்குள்ளே கொண்டு வருவார்கள். लोग जाति जाति के तेज और वैभव का सामान उनमें लाएंगे. இந்த உலகத்தாருடைய மகிமையின் கனவுக்கு உதுல்லை செல்லாது. ये दुनिया के तेज और वैभव वहां नहीं पहुंचेगा. அங்கே உனக்கு நீதிபுரம், அங்கே சத்திய நகரம் தான் பிரவேசிக்கும். वहां कौन पहुंचाएगा? धर्मपुरी और विश्वास की नगरी पहुंचाएगा. பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்பட்ட ஜனம் தான் அங்கு பிரவேசிக்கும். और जो पवित्र लोग नाम बनाया वो ये கர்த்தரோடு நீக்கப்பட்டவர் என்று சொல்ல ஜனம் தான் பிரவேசிக்கும். और जो परमेश्वर से ग्रहण की वो ये पहुंचाएगा. நீ தேடி கொள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டவன் தான் பிரவேசிக்க முடியும். जो प्रभु ने ढूंढकर ढूंढाया प्रकट किया है वो लोग के उधर पहुंचे. கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெற்றவனே, और जो ना त्यागी की नगरी है वो ये கைவிடப்படாத மனவேண்டியே, ये ना त्यागी की दुल्हन நீ தோணதுக்கு பிரவேசிக்க वो முடியும். ये उस नगर के अंदर प्रवेश होगा. 27 சொல்கிறது, 27 தீட்டுள்ளவரும் अपवित्र वस्तु அருவருப்பையும் क्रेडिट பொய்யும் நடக்கிறதுமான झूठा टिकट ஒன்றுமதில் பிரவேசிப்பதில்லை. किसी रीति से प्रवेश न करना. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். जिनके नाम मेमने के जीवन की पुस्तक में लिखे हैं वो एक केवल प्रवेश होंगे. ஆட்டுக்குட்டியானுடைய मेमने के ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். मेमने के जीवन की पुस्तक में लिखी हुई केवल वो ही प्रवेश होंगे. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். मेमने की जीवन की पुस्तक அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. वहाँ कई पुस्तक है. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால அவனுக்கு சுத்திகரிப்பு. यीशु मसीह के लहू के द्वारा तेरा शुद्ध. அவர் சொல்லிய வார்த்தைகளால அவனுக்கு சுத்திகரிப்பு. वो जो बताया वो वचन के द्वारा அவர் तेरा ஜெயித்த அன்பிய பரிசுத்தாவினால சுத்திகரிப்பு. और वो जो भेजा वो पवित्र आत्मा के द्वारा அப்படி சுத்திகரிப்பு கடைசி வரைக்கும் நம் திருச்சபை சுத்திகரிக்கப்படுகிறது. ऐसे अंत तक अपना मंडली शुद्ध होता है. கழிப்பு நீக்கப்படுகிறது. अपना महिला को पसंद करता है. ஹல்லேலூயா. हालेलुया. உனக்குத்தான் நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் வருகிறது. जो वैसे नाम देता है तो धर्मपुरी विश्वासियों की ஜீவபுஸ்தகத்துல नगरी. பேர் எழுதப்பட்டால் பேர் கிறுக்கி விடப்படக்கூடாது. जीवन की पुस्तक में हमारा नाम लिखना है, नाम मिटाना. சில பேருக்கு பேர் கிறுக்கி விடப்படுகிறது. ये लोग का नाम ले पुस्तकों से प्रभु मिटा डाला. பேர் கிறுக்கி விடப்படக்கூடாது. हमारा नाम मिटाना नहीं. வெளிப்படுத்தல் 3:5 வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 3:5 ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தினால் கிறுக்கிப்படாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். जो जय पाए उसे इसी प्रकार सफेद वस्त्र पहनाया जाएगा और मैं उसका नाम जीवन की पुस्तक में से किसी रीति से न काटूंगा, पर उनका नाम अपने पिता और उसके स्वर्गदूतों के सामने मान लूंगा. அல்லேலூயா. हालेलुया. நாமம் கிறுக்கி விடப்படக்கூடாது. हमारे नाम को न काटना. ஜீவ புஸ்தகத்துல பேர் கிறுக்கி விடப்படக்கூடாது. हमारा जीवन की पुस्तक से हमारे नाम ஜெயம் न கொள்கிறவனோ काटना. அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. जो जय पाता है उसको सफेद वस्त्र அந்த पहनाया. அடையாளம் தான் நம்ம வெண்வஸ்திரம் தரித்து ஆராதிக்கிறோம். वही चिन्ह के अनुसार हम भी सफेद वस्त्र पहन के आराधना करते அந்த हैं. வெண்வஸ்திரம் सफेद वस्त्र பரிசுத்தத்துக்கு ஒப்பனையாக, पवित्र के वर्णन, ஜெயம் கொள்கிறதுக்கு ஒப்பனையாக. विजय के वर्णन. அல்லேலூயா. हालेलुया. காவல்துறைக்கு ஒரு வஸ்திரம், आमीन. காவல்துறைக்கு ஒரு வஸ்திரம், पुलिस लोग के लिए मिलिट्री को वस्त्र है। मिलिट्री के लिए एक वस्त्र है. ஸ்கூல் की ஒரு யூனிஃபார்ம். स्कूल के लिए एक यूनिफॉर्म. யூனி என்றாலே ஒன்றாக்கப்படுதல். यूनि मतलब सब एक सा होता है. ஏற்ற தாழ்வு இல்ல, हमारे बीच में कुछ भेदभाव नहीं. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல. ऊंचा नीचा वैसे भेद नहीं है. யூனிஃபார்ம். यूनिफॉर्म. ஒரு பிள்ளை உயர்ந்த ஜாதிய தாழ்ந்த ஜாதிய ஒன்றுமில்ல. यदि एक बच्चे वो नीचा ऊंचे जाते वैसे नहीं. ஏற்ற தாழ்வு இல்ல. किसी भेदभाव உடை नहीं. நடை பாவனை எல்லாம் உண்டாக்கப்பட வேண்டும். चाल चलन बोली नजर सब कुछ एक सा होना. உன்னுடைய நடைகள், तेरा உன்னுடைய चाल வஸ்திரங்கள், तेरा वस्त्र உன்னுடைய எல்லாம் तेरा सब कुछ உண்டாக்கப்பட வேண்டும். एक सा होना. தேவனுடைய பார்வையில परमेश्वर की दृष्टि நாம் में அப்படி அறிக்கை हम செய்யக்கூடிய वैसे கூட்டம். कबूल करना. அதுதான் ஜெயம் கொள்கிற கூட்டம். वो ये जय पाने वाला झूठ. ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் जो जय தரிக்கப்படுகிறது. पाता उनका सफेद वस्त्र அந்த पहनाता है. அறிக்கையை கோஷமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். इसलिए हम इसी प्रकार अंगीकार को कबूल करता है. ஆகவே கிறுக்கி விடப்படக்கூடாது. इसलिए हमारा नाम को न काटना. உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி விடப்படக்கூடாது. जीवन का पुस्तक से हमारा नाम को இந்த काटना. காலங்கள் தீட்டுப்பட்டு உன் ஜீவியம் தீட்டுப்படக்கூடாது. इन दिनों में तेरा ये जीवन அருவருப்பு, பொய் झूठ எனக்கூடிய காரியங்கள் भी नहीं होगा. நாட்களை பார்க்கிறோம். इन दिन में हम देखता हैं. திருச்சபை பொய், திருட்டு எல்லாம் நடக்குது. मंडली अपवित्र झूठ और अपो त्रिमित சுத்திகரித்துக்கொள். शुद्ध हो जा.
உனக்கு புதிய பெயரை தருகிறார். मुझे एक नया नाम देता. நம்ம தேவனுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख எல்லாம் திருப்பப்படுகிறது. सब कुछ लौट ले उस आता. தேவனுடைய சமூகத்தில் நாம் एक ஜெபிப்போம். प्रभु के सम्मुख में प्रार्थना करेंगे. Thank you, Jesus. धन्यवाद यीशु. உன்னுடைய ஜனத்திற்கு பெயர் திருப்பப்பட்டது. अपने लोगों के लिए नाम लौट ले आए சபைக்கு हुए பெயர் लोग. திருப்பப்பட்டது. मंडली के नाम लौटे हुए लोग हैं. தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். प्रभु के सम्मुख में कबूल करेंगे. Thank you, धन्यवाद यीशु. Lord. Praise you, Jesus. हालेलुया. Real Barasakara. Real Barasakara. Real Barasakara. Yes, Lord. Thank you, Lord. धन्यवाद यीशु. Yes, Jesus. Real Barasakara. Yes, Jesus. Real Barasakara. தேனினும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனியும் கிடைக்காதே ஓப்பத்தே செல்வமே தேனியும் கிடைக்காதே ஓப்பத்தே செல்வமே நிகழ்வாரா சாலாபாரா நீங்க போதும் ஏசையா உங்க சமூக எனக்கையா தேனினும் இனிமையே தெளிந்தாத அமுதமே தேனினும் இனிமையே தெளிந்தாத அமுதமே தேனியும் கிடைக்காதே ஓப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காதே ஓப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசையா உங்க சமூகம் எனக்கையா நீங்க போதும் ஏசையா உங்க சமூகம் எனக்கையா மனுஷே மீண்டாரே சுவாமி அமிர்தே मनुष्य मीठारे सभी मिलकर स्वामी अमृत ले अन्नो मारे जो से न मिले अन्नो गजाना रे जो से न मिले तेरा सब कुछ यीशु ने तेरा सब आनंद है तेरा सब कुछ यीशु ने तेरा सब आनंद है
प्रार्थना करें। துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. धन्यवाद करता हूं प्रभु जी, இந்த நாளிலும் நல்ல ஆராதனை நீ தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आज का दिन अच्छी आराधना दिया इसलिए धन्यवाद करता हूं। இந்த புதிய மாதத்திலே மீண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியான உம்முடைய வார்த்தையை தந்தீர். इस नया महीना में हमें जागृति से जिलाने के लिए, नया बनवाने के लिए तो वचन के द्वारा बात किया। நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் பியூலா என்றும் எப்சிபா என்றும் புதிய நாமத்தினால் அழைக்கப்படும்படி हम हरेक्सन प्यूला एप्सिबा प्यूला करके नया नाम तो से बुला रहा है। உம்முடைய சமூகத்திலே சபையானது நீதிபுரமாக பரிசுத்த நகரமாக மீண்டும் சேர்க்கப்படும் என்று பேசினீரே. तेरे चरणों में बात किया प्रभु, धर्मीपुर और सत्य नगर करके तूने नाम दिया है துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிற தேவன் और पहले के इस्राएल को वापस इकट्ठा कर रहा है। இந்த புதிய மாதத்திலே நாங்கள் இந்த வார்த்தையை நம்பிக்கை கொண்டு எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொண்டு எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேத்தை மனவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாளன் இறங்கி வருவதற்காக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரும் हमारे लिए सड़क से बातचीत किया प्रभु। इन दिनों में कलीसिया की शुद्धता बनवाकर तेजस्वी कलीसिया बनकर ओ तेजस्वी से महिमा से बढ़कर उतर कर आना है नया यरूशलेम, उसके लिए हमें योग्यता बनाई। நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் நாங்கள் தியானமுள்ள கல்யாண நாளுக்காய் நாங்கள் அந்த விருந்துக்காய் நாங்கள் கலந்து கொள்ள எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி விடாதபடி எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொண்டு காத்துக் கொள்ள அந்த நாளுக்காக 10 கன்னிகைகளிலே புத்தியுள்ள கன்னிகளை போல நாங்கள் பரிசுத்த நகரமாய் உம்மை எதிர்கொண்டு சபையை ஆயத்தமாய் விழித்திருக்க 10 कुमारी में 5 कुमारी तो निर्बुद्धि था, 5 तो बुद्धिमान लोग था। वैसे हमारा कलीसिया तैयार होकर उस सारी निर्बुद्धियों को दूर करवाकर प्रभु जी नया यरूशलेम जीवित किताब में लिखा लोग लिए, मेमना की किताब में लिखा लोग लिए मिल रहा है। हमारे नाम भी ना काटना है प्रभु, हमारे जीवन विजय पाना है। மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொன்னார். உம்முடைய மகிமையை நாங்கள் இந்த தேகத்திலே அடைந்து மகிமையோடு இறங்கி வருகிற அந்த மனவாளனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 8வது மாதத்திலே நீர் உம்முடைய வாயால் அழைக்கும் புதிய நாமத்தினால் அழைக்கும் அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பிரகாசிப்பீராக. ஆமென். और नींद से और मरावल से तुम उठ, तब मसीह यीशु तुम्हें प्रकाशमान करेगा। वैसे तुम्हें वादा किया है, वैसे हमें भी तू आशीष करो। इसके नाम से मांगते पिता, यीशु के नाम से मांगते पिता है। आमीन। पिता परमेश्वर के लिए हाथ उठाकर धन्यवाद करेंगे। धन्यवाद यीशु मसीह के धन्यवाद करेंगे। धन्यवाद पवित्र आत्मा के धन्यवाद करेंगे। धन्यवाद पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद करेंगे। धन्यवाद कर्तव्य आगे यीशु का स्तोत्र मनो। स्तोत्र दावा के देव का स्तोत्र। यीशु का में का स्तोत्र। स्तोत्र चरित्र देव का स्तोत्र। वाक्य तत्व में कतर आशीष के का स्तोत्र। प्रतिज्ञा के अनुसार आशीष करने के धन्यवाद करेंगे। धन्यवाद सभी ने हाथ जोड़ेंगे, अपने अपने घर में हाथ जोड़ेंगे। हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह के पिताजी का प्रेम, सर्वव्यापी प्रभु यीशु मसीह का अनुग्रह है, पवित्र आत्मा की सौभाग्यता प्रभु यीशु मसीह का दूसरा हम तक बनी रहेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்யோன்ய சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் சதா காலங்களிலும் கூட இருந்து பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.